ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா சொனாட்டா கோல்டு அப்படின்னு ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இருக்குது. இது வாய்ஸ் ஓவர் பண்ணுறவங்க, யூடியூப் டுட்டோரியல் போடுறவங்க, ரெக்கார்டிங் பண்ணுறவங்க, இல்லை பாட்டு பாடுறவங்க எல்லாமே அதாவது எந்த டிவைஸில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், வீடியோ கேமரா, சாதாரணமாக நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அந்த கேமராவில் இந்த ப்ளூடூத் மைக்கை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக இப்போ நம்ம பேசுறது அந்த செல்ஃபோனுக்கோ அல்லதுன்னா வீடியோ கேமராவுக்கு அது டைரெக்டாக போயிடும். இங்கே நம்ம பேசிட்டு இருக்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம கேமரா ரொம்ப தூரத்தில் வச்சுருந்தா கூட இது ப்ளூடூத் மூலிமா அந்த டிவைஸில் கனெக்ட் ஆகி நம்ம பேசுறது இங்கே பேசுறது மட்டும் தான் கேட்கும், வேற அட்மாஸ்பியர் எதுவுமே கேட்காது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ டெமோ பண்ணுறேன். நம்ம பேசுறது இந்த மைக்கு டைரெக்டாக செல்ஃபோனுக்கு போயிடும். செல்ஃபோனில் இருக்கிற ஆடியோ, செல்ஃபோன் நம்ம சாதாரணமாக எடுக்கும்போது ஒரு ஆடியோ வரும், அந்த ஆடியோ கட் ஆயிடும். இந்த மைக்ரோஃபோன்ல இருந்து என்ன நம்ம பேசுறோமோ அதுதான் டைரக்டா போயிடும். அதனால ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அமேசானில் தான் இருக்கு, வாங்கினேன். இதை பார்ப்போம், பார்த்துட்டு இதில் ரெக்கார்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு மைக் இருக்கும், ப்ளூடூத் மைக். இது ரிசீவர்னு சொல்லுவாங்க. நம்ம செல்ஃபோன்லேயோ இல்லைன்னா செல்ஃபோனில் இந்த சி டைப் இருக்குது. இந்த சி டைப்பை நம்ம யூஸ் பண்ணி செல்ஃபோனில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரிசீவரு இது மாதிரி அட்டாச் பண்ணிட்டா இது ஃபோன் இதோட கனெக்ட் ஆகிரும். நம்ம இந்த மைக்கில் இப்போ ப்ளூடூத் இருக்குது. இந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிரும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஃபில்டர் இருக்குது எல்லாமே. இந்த மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சி டைப் பின்னு கொடுத்துருக்காங்க, அந்த சார்ஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சார்ஜ் போட்டுக்கணும். ஒரு 1 hour சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 10 days நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இது நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த மைக்கில் சி டைப் இதை போட்டு கம்ப்யூட்டர்லேயோ இல்லாட்டினா நம்ம அந்த சார்ஜரில் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 hour போடணும். இந்த கிளிப் ஒன்று இருக்குது, இது கூட சேர்ந்து ஒரு கிளிப் சேர்த்து கொடுத்துருக்காங்க, நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் நம்ம செல்ஃபோனில் வச்சுருக்கோம், இது நம்ம லேப்டாப்புக்கு மாற்றணும்னா இந்த ரிசீவர் லேப்டாப்லேயும் போட்டுக்கலாம். அதுக்காக ஒரு யூஎஸ்பி கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த யூஎஸ்பி, இந்த சி டைப்பை யூஎஸ்பியை மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் இந்த லேப்டாப்பில் இது நான் இந்த மைக்கை நான் சார்ஜ் போட்டேன். இப்போ நான் லேப்டாப்பில் இதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ரெக்கார்டிங் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ப்ளூடூத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கிளியராக நம்மளோட வாய்ஸு இங்கே வந்துட்டுருக்கோம். பின் இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம இந்த ரிசீவர் நம்ம ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த மைக் ஏற்கனவே சார்ஜ் போட்டேன். இப்போ நான் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் மிக்ஸ்கிராஃப்ட் 8 அதான் நான் இப்போ வச்சுருக்கேன். நீங்கள் செல்ஃபோன்லேயே டைரெக்டாக ஆடியோ ரெக்கார்டரில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் ஆகிறத காமிக்கிறேன். இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரிசீவர் கனெக்ட் ஆகிருக்கனால இந்த ஃபோன் இந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு காமிக்குது. அது ஏற்கனவே டிக்காக இருக்குனால நம்ம விட்டுறலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேரில் இது ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ நான் இந்த மைக்கை ஆன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒரு சின்ன ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதை நான் ப்ரெஸ் பண்ணால் இது க்ரீன் கலர் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ரீன் கலர் வந்தால் இந்த ரிசீவரோட இந்த மைக் ஜாயிண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் ஆன் பட்டன் அமுக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிக்னல் வந்துடும். ஹலோ ஹலோ சொனாட்டா கோல்டு, அவ்வளோதான்.
ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி மேனுவல் அதிலே வந்துடும். இது நீங்கள் வந்து சிம்பிள் தான், நான் சொன்னது மட்டும்தான். இப்போ நான் இங்கே கனெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தா கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேரோட ஆட்டோமேட்டிக் நீங்கள் பேசும்போது எல்லாமே ரெக்கார்டிங் ஆகும். சப்போஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னா சாஃப்ட்வேரில் இந்த இடத்த இந்த செட்டிங்ஸில் போய் இந்த AP20 டிவைஸ்ன்னு இருக்குது. இது என்ன ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணால் இது வச்சுக்கலாம். இது சாஃப்ட்வேரில் கனெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இந்த போர்ட்டை சொருகணுன்னே கனெக்ட் ஆகிரும். நீங்கள் ஈஸியாக வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், எது வேணாலும் சரிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.